யாரெல்லாம் நாளைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறீங்களோ இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா 2 பழமான தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் லேசாக அப்படியே வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கல்ல ஆட்டினா இன்னும் சூப்பர். அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்க, 1 வெங்காயம், 1 தக்காளி, கருவேப்பிலை நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அரைச்ச விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றினா போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி, உப்பு, 2 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே உங்களுக்கு பிடிச்ச மீனை போட்டு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சு இறக்குனிங்கன்னா மணக்க